கொக்கரகோக்கோ. ஏப்பா ஷாப்பா ஒரு வழியாக விழுந்துச்சா. சரி ஒரு வழியாக காஃபி போடலாம். அதுக்கப்புறம் ஸ்னேகா எந்திரிச்சிருவா. ஒரு வழியாக காஃபி போட்டாச்சு. இப்போ நம்ம காஃபியெல்லாம் எடுத்து இந்த டேபிளில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட காஃபியை நம்ம எடுத்து குடிப்போம். குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங்மா. ஏன் இவ்வளோ லேட்டு? அதுவாத்த நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு நைட் ஷிஃப்ட் வேலையாக பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அத்தை, அதனால தான். அது சரி. எவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிறா பாரு. சரி சிவா எழுந்திரிச்சிட்டானா? சிவா எழுந்திரிச்சிட்டாங்க அத்தை. அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரஷ் வளக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. முதல்ல ஜடையை பின்னுமா. என்னம்மா ஹேர் ஸ்டைல் இது, போனி டெய்லு அது இதுன்னு சொல்கிற. சரி உனக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன் பாரு, அதை முதல்ல போய் குடி. சரி அத்தை. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஸ்னேகா. குட் மார்னிங்ப்பா. உட்காரு, காஃபி எடுத்துக்கோ. இந்தாப்பா காஃபி எடுத்துக்கோ. சரி நம்ம போய் சாப்பாடு சமைப்போம். சரி ஸ்னேகா, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வரேன். சரி நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்ன செய்யலாம்? சரி தக்காளி சாப்பாடே செஞ்சிடலாம். சரி ஒரு வழியாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வைப்போம். சரி நம்ம இப்போ சாப்பிடுவோம். ஸ்னேகா, எனக்கு காலையில் டிஃபன் வேண்டாம், லஞ்ச் மட்டும் நீ பேக் பண்ணிடு. சரி ஓகே சிவா.